Hello students, இன்னைக்கு wave optics chapter ஓட second part பார்க்க போறோம். So இந்த செஷன்ல என்ன டாபிக்ஸ் நான் பார்க்க போறேன்னா diffraction due to single slit experiment, polarization, Brewster's law and law of mass பார்க்க போறோம். So இந்த டாபிக் எல்லாமே சிம்பிள் தான், கம்ப்ளீட்டா கேஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் எப்படி given data எடுக்கணும், எப்படி கொஸ்டினை அப்ரோச் பண்ணுன்ற மெத்தட் தான் நம்ம கிளியரா பார்க்கணும். ஸோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். A linear aperture whose width is 0.02 cm is placed immediately in front of a lens of focal length 60 cm. So first given data எடுத்துக்கலாம். width கொடுத்திருக்காங்க, that is A is equal to 0.02 cm, அது மீட்டர் கன்வெர்ட் பண்ணும், அப்போ 10⁻⁻2 மீட்டர். And next length of the focal length கொடுத்திருக்காங்க, அது distance D is equal to 60 cm னு கொடுத்திருக்காங்க, இது மீட்டருக்கு மாத்தலாம், அப்போ 10⁻⁻2 மீட்டர். The aperture is illuminated normally by a parallel beam of wavelength lambda கொடுத்திருக்காங்க, lambda is equal to 5 into 10⁻⁻5 centimeter, again meter மாத்தணும், அப்போ -2 meter. The distance of the first dark band கேக்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதோட பொசிஷனோட ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் டார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரிலேஷன்னா n lambda d by a. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டார்க்னு சொல்லிட்டாங்களா, அப்போ n வந்து 1 மாறிடும். அண்ட் lambda dA எல்லாமே தந்திருக்காங்க. ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். lambdaன்ற இடத்துல 5 into 10⁻⁻5 வந்து -7. and capital D ன்ற இடத்துல 60 into 10⁻⁻2 and denominatorல நமக்கு 0.02 into 10⁻⁻2 இருக்கு இல்லையா, அதை 2 into 10⁻⁻4 எழுதிடலாம். அப்போ இன்னுமே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் பார்த்துடலாம். எனக்கு 10⁻⁻7 -2 -9 and denominator இருக்க -4 மேல போச்சுன்னா +4 into 5 into இது வந்து 1, இது வந்து 30. ஸோ அப்போ இங்கே 30, அப்போ 5 into 30 வந்து 150. ஸோ 150 into 10⁻⁻5. அப்போ ஆப்ஷன் பார்க்க எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு, நமக்கு இங்கே மீட்டர்ல இருக்கு, கரெக்டா? அப்போ சென்டிமீட்டருக்கு மாத்திரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை 0.15 எழுதிக்கிறேன். அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் போகும்? 3 பாயிண்ட்ஸ் போகுமா? இப்போ பேலன்ஸ் 10⁻⁻2 மீட்டர். ஸோ இப்போ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும். 0.15 10⁻⁻2 மீட்டர் அப்படின்றது சென்டிமீட்டர் தான். So we'll check the option. Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A beam of light 600 nanometer from a distant source falls on a single slit 1 mm width and the resulting diffraction pattern is observed on the screen 2 meter away. So இங்கே given data தந்திருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா distance between first dark fringes on either side of the central bright fringe. So first இதை represent பண்றதுக்கு diagram நம்ம எடுத்துக்கலாம். Okay, so இது diagram. இதுல ரெப்ரசன்டேஷன் பாருங்க. இங்க நடுவுல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, இதுதான் நமக்கு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டார்க் கேக்குறாங்க. ஸோ அப்போ எது ஃபர்ஸ்ட் டார்க்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்க். ஓகே, ஸோ நார்மலா லாஸ்ட் கொஸ்டின்ல ஒரு பொசிஷன் பார்த்தோம், தட் இஸ் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த சென்டர்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்க்குக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஒய்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n lambda d by a. இங்க n-ன்றது 1 because first darkன்றனால, அப்ப பேலன்ஸ் lambda d by a ன்னு எழுதுவோம். ஓகே, இவங்க என்ன கேக்குறாங்கன்னா distance between first dark fringes on either sides ன்னு கேக்குறாங்க. either sidesனா இந்த பக்கம் இது first dark, இந்த பக்கம் இது first dark. இதுக்கு நடுவுல இருக்கிற distance கேக்குறாங்க. அப்ப எப்படி இருக்குன்னா டபுளா இருக்கு, கரெக்டா? அப்போ டைரக்டா 2y ன்னு எழுதிக்கலாம் because double the distance. So that is equal to 2 lambda d by a. இங்க lambda நமக்கு தந்திருக்காங்க, that is 600 nanometer. அதே மாதிரி ஏவும் கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் டியும் கொடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into lambdaன்ற இடத்துல 600, நானோனா 10⁻⁻9, கேபிட்டல் டின்ற இடத்துல 2 எடுத்துக்கலாம், பை ஸ்மால் ஏன்ற இடத்துல 1 into 10⁻⁻3 மீட்டர் பிகாஸ் 1 மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க கால்குலேட் பண்ணலாம். 2 2s are 4, 4 6 வந்து 24. ஸோ 24, இங்க 2 0 வரும், அது இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10⁻⁻9 plus 2 -7 வரும். அண்ட் டினாமினேட்டருக்கு -3 மேல போச்சுன்னா +3. ஸோ -7 + 3 வந்துட்டு -4 வரும்.
அப்போ 24 into 10 power minus 4 மீட்டர்ல நம்ம எழுதுவோம். பட் இங்க ஆப்ஷன் பாருங்க சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாத்துலயுமே இருக்கு. அண்ட் இங்க 24க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஆப்ஷன் 3 and 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் 10 power minus 2 மீட்டர் தான் சென்டிமீட்டர். அப்போ 24 into இங்க 10 power minus 4ல minus 2 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் minus 2 இருக்கும். அண்ட் இது சென்டிமீட்டரா மாறிடுச்சு. இப்போ பாருங்க இது இருக்கான்னு சொல்லிட்டு இது இல்லை. நெக்ஸ்ட் அப்போ நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றி பார்க்கலாம். ஸோ அப்போ மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கு என்ன ரிலேஷன்னா நமக்கு 1 சென்டிமீட்டர்ன்றது 10 millimeter. அப்போ ரிவர்ஸ் ஆதான பார்ப்போம். தட் இஸ் 24 into இங்க 10 பவர் ஒரே ஒரு பவர் மட்டும் எடுத்துடலாம். தட் இஸ் -1. அப்போ இது மில்லிமீட்டரா மாறிடும். ஆர் எல்ஸ் 2.4 millimeter அப்படின்னும் நம்ம எழுதலாம். Okay, so we'll check the option. Option 4 is the right answer. We'll see the next question. At the first minimum adjacent to the central maxima of the single slit diffraction pattern, the phase difference between Huygens wavelength from the edge of the slit and the wavelength from the midpoint of the slit கேக்குறாங்க. So first question clear-ஆ புரிஞ்சுக்கணும். இங்க கம்ப்ளீட்டா width of the slit வச்சு தான் ப்ளே பண்றாங்க. So அந்த pattern clear-ஆ தெரிஞ்சுக்கலாம். Let us consider எனக்கு இதுதான் வந்து width of the slit. அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லிட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டில தான் நம்ம வந்து ஸ்கிரீன் வைப்போம். அண்ட் இந்த ஸ்கிரீன்ல தான் நமக்கு டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த வித் ஆஃப் த ஸ்லிட் தான் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸோட பேசிக் ஃபார்முலா என்ன? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்டூ பாத் டிஃபரன்ஸ். அப்போ பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? Path difference ஓட general formula path difference is equal to a sin theta. இதுக்கு அப்புறம் அது மினிமமா மேக்ஸிமமான்னு பார்க்கணும். இங்க first minimum கொடுத்திருக்காங்க. So minimum அப்படின்னா n lambda and also first ன்னு கொடுத்திருக்காங்கல்ல, because of that எனக்கு n வந்து 1ன்னு மாறும். அப்போ பேலன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a sin theta is equal to nன்றது 1 ஆயிடுச்சு. So lambda. இதுதான் நமக்கு given data மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இங்க என்ன கேட்குறாங்க? Phase difference between wavelength from the edge of the slit. Okay, நான் இந்த edge எடுத்துக்கிறேன். And the wavelength from the midpoint of slit. அப்போ midpoint அப்படின்னா எனக்கு distance அப்படியே half ஆகுதான். இனிஷியலா width வந்து a இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சு? From the midpoint னா a/2. So with respect to this கண்டிப்பா எனக்கு path difference மாறும். அது del x dash ன்னு எடுத்துக்கிறேன். That is equal to இங்க a க்கு பதிலா என்ன வருது? a/2. So a/2 sin theta. அப்போ a sin theta ன்றது என்னது? lambda-வா? So you can write it as lambda/2. Okay. Path difference கிடைச்சிருச்சு. So with respect to the path difference நம்ம phase difference பார்க்கணும். அப்போ phase difference del phi is equal to 2π/λ into path difference என்னது? lambda/2. அப்போ lambda cancel ஆயிரும். 2 cancel ஆயிரும். Balance pi radian. Okay. So we'll check the option. Option 3 is the right answer. It's an easy question. Last question oda pattern தான். A parallel beam of light of wavelength lambda is incident normally on a narrow slit. A diffraction pattern formed on the screen placed perpendicular to the direction of the incident beam. So இங்க diffraction pattern formation கொடுத்திருக்காங்க. இப்போ question என்னன்னா, at the second minimum of the diffraction pattern, phase difference between the rays coming from the two edges of the slit கேக்குறாங்க. So phase difference கேக்குறாங்க. So again basic formula தான். Phase difference is equal to 2π/λ into path difference. Okay. So இப்போ path difference க்கு general formula நமக்கு தெரியும். That is equal to a sin theta. இங்கேயும் இவங்க minimum தான் கொடுத்திருக்காங்க. அப்போ minimumனா this is equal to n lambda where second minimumனு கொடுத்திருக்காங்க. அப்போ n ன்றது என்னவா மாறிடும்? 2ன்னு மாறிடும். அப்போ path difference del x is equal to n க்கு பதிலா 2 lambda அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே path difference கிடைச்சிருச்சா? அப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா phase difference is equal to 2π/λ into path difference வந்து 2 lambda. அப்போ lambda cancel ஆயிரும். 2 2s are 4. 4π தான் answer. We'll check the option. Option C is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா questionலுமே distance வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த questionல angle வச்சு கேட்டிருக்காங்க. அது ஒன்று தான் difference. In a diffraction pattern due to a single slit of width A, the first minima is observed at angle 30 degree. When the light of wavelength 5000 Armstrong is incident on the slit. So, இங்க given data கொடுத்திருக்காங்க. With respect to that, நம்ம equation எழுதிக்கலாம்.
So first நம்ம path difference தானே எழுதணும். So path difference is equal to a sin theta. So இங்க first minimum னு கொடுத்திருக்காங்க. minimum னா என்ன வரும்? n lambda வா? So that is equal to n lambda. அப்படியே substitute பண்ணலாம். width of the slit a னா கொடுத்திருக்காங்க. angle வந்து 30. அப்போ sin 30 that is equal to n ன்றது என்னது? first minimum னு கொடுத்திருக்காங்க. So 1 lambda அப்படியே நம்ம வச்சுக்கலாம். and sin 30 1/2 நமக்கு தெரியும். அப்போ a into 1/2 is equal to lambda. அப்போ இதுல இருந்து நமக்கு a கிடைச்சிருமா? that is a is equal to 2 lambda. Okay, so the box பண்ணி வச்சுக்கலாம். next உங்க question என்ன கேக்குறாங்கன்னா the first secondary maxima. இங்க secondaryன்றது just to confuse தான். so அதை விட்டுருங்க. first maximum is observed at an angle of கேக்குறாங்க. so first maximum. அப்போ அதே மாதிரி path difference எடுக்கலாம். path difference a sin theta is equal to இங்க maximum. maximumக்கு நமக்கு 2n plus 1 lambda by 2 அப்படின்னு நமக்கு equation வரும். and இங்க first சொல்லியிருக்காங்களா? அப்போ n ன்றது 1. அப்போ 2 into 1 2 plus 1 வந்து 3. that is equal to 3/2 lambda. and a ன்ற இடத்துல என்ன இருக்கு? 2 lambda வா? substitute பண்ணலாம். so 2 lambda into sin theta dash. இந்த theta dash தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன ஆகும்? lambda lambda cancel ஆயிடும். இந்த 2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா sin theta dash is equal to 3/4. So the theta dash தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So theta dash is equal to sin inverse of 3/4. We'll check the option sin inverse of 3/4. Option C is the right answer. It's a theory question. A parallel beam of fast moving electrons is incident normally on a narrow slit. A fluorescent screen is placed at a large distance from the slit. If the speed of the electron is increased, which of the following statement is correct னு கேக்குறாங்க. அப்ப இந்த question என்ன கேக்குறாங்கன்னா speed of the electrons, that means velocity increase ஆச்சுன்னா நமக்கு angular width என்ன ஆகும்னு கேக்குறாங்க. You can see the option. எல்லா ஆப்ஷனுமே angular width தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கு. So first angular width ஓட ஃபார்முலா பார்க்கலாம். angular width of the central maxima வந்து 2 lambda by d. இந்த small d மாத்தல, அது அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த angular width எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா wavelength lambdaவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப lambdaக்கும் velocity ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். According to de Broglie wavelength, lambda is equal to h by mv. Okay, அப்ப இங்க lambda velocity inversely proportional இருக்கு. Because of that, நமக்கு எலக்ட்ரானோட velocity increase பண்றாங்கன்னா wavelength வந்து decrease ஆகும். wavelength decrease ஆச்சு அப்படின்னா angular width of the central maximum decrease ஆகும். So we'll check the option. Angular width of the central maximum will decrease. Option D is the right answer. Next question பார்க்கலாம். இது step by step பார்க்கணும். In a double slit experiment, two slits are 1 millimeter apart. This is small d. And screen is placed 1 meter away. Capital D கொடுத்திருக்காங்க. A monochromatic light of wavelength 500 nanometer is used. So lambdaவும் கொடுத்துட்டாங்க. The question என்னன்னா, what will be the width of each slit for obtaining 10 maxima of the double slit within the central maxima of the single slit? அப்ப இந்த questionல double slit and single slit ரெண்டு பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி கேக்குறாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். இந்த questionனை ஒரு 2 வாட்டி படிச்சு பாருங்க. இந்த லாஸ்ட் லைனை ரீப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10 maxima of the double slit within the central maxima of the single slit pattern சொல்லியிருக்காங்க. ஓகே, டபுள் ஸ்லிட் வந்து சிங்கிள் ஸ்லிட்டுக்குள்ள இருக்குன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஸ்லிட், தட் இஸ் டிஃப்ராக்ஷன் வரையலாம். அதுக்கு எப்படி இருக்கும்? சென்ட்ரல் வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இன்டென்சிட்டி கம்மியாகி அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அது என்ன ஆயிடும்னா இட் வில் டை ஆஃப். கரெக்டா? இது வந்து சிங்கிள் ஸ்லிட். அண்ட் ஆல்சோ இவங்க வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமா தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் சென்ட்ரல் மேக்ஸிமா. இதோட வித்தை வேணா நம்ம yன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது டைரக்ட் width of the central maxima for the single slit என்னன்னா 2 lambda d by a. Okay, so இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். This is for the single slit. Okay, so இப்போ திருப்பி question படிச்சு பாருங்க. Width of the each slit for obtaining 10 maxima of the double slit within the central maxima of a single. அப்போ இதுக்குள்ள இந்த central maxima குள்ள 10 டபுள் ஸ்லிட்டோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து கம்மியா வரைஞ்சிருக்கேன். பட் ஒரிஜினல் எனக்கு 10 இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரலாம். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒவ்வொரு ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸை வந்து யூ கால் இட் அஸ் ஃப்ரிஞ்ச் வித் பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ரிஞ்சோட வித் வந்து லாம்டா டி பை டி.
ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்கு 10 இருக்கா அப்போ இங்க 10 பீட்டான்னு போட்டுக்கலாம் அப்போ இங்கேயும் 10 வந்துடும் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 திஸ் இஸ் ஃபார் த டபுள் ஸ்லிட் ஓகே இப்போ என்னன்னா ஒரே ஸ்பேஸ்ல தான் இந்த 10 ஃப்ரிஞ்ச் வித்தும் இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல தான் எனக்கு வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமாவும் இருக்கு அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தான் ஈக்குவேட் பண்ணலாம் அப்போ y is equal to 10 பீட்டா அப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 2 lambda d by a is equal to 10 பீட்டான்ற இடத்துல என்ன வரும் lambda d by d அப்படின்னு வரும் கரெக்டா ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு கேபிட்டல் D lambda கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் திஸ் இஸ் 1 and 5 நமக்கு 1 by a is equal to 5 by small d கொடுத்திருக்காங்க that is 1 millimeter அப்போ 10 power minus 3 எழுதிக்கலாம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா a is equal to 10 power minus 3 by 5 so 1 by 5 என்றது என்னது 0.2 into 10 power minus 3 மீட்டர்ல எழுதுவோம் கரெக்டா நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க மில்லிமீட்டர்ல இது பண்ணிருக்காங்க அப்ப 10 power minus 3 மீட்டர்ன்றது மில்லிமீட்டர் தான் so அப்போ 0.2 millimeter we'll check the option 1 is the right answer it's a direct question a Brewster's angle IB for an interface should be so இது direct theory question இந்த IB வந்து between 45 to 90 degree குள்ள தான் இருக்கணும் அப்போ option 4 is the right answer அடுத்து polarizationல இருந்து பார்க்கலாம் two polarites P1 and P2 are placed with their axis perpendicular to each other so diagrammatically வரையலாம் P1 P2 perpendicular இருக்கணும் அப்ப நம்ம தான் டிசைன் பண்ணும் இனிஷியலா அது என்ன ஆங்கிள் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் P1 பெர்ஃபெக்ட் வெர்டிகலா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அதோட ஆக்சிஸ் பெர்ஃபெக்ட் வெர்டிகலா இருக்கு this is P1 அப்ப P2 எனக்கு எப்படி இருக்கணும் perpendicular to each other னா it should make an angle 90 degree அப்ப 90 டிகிரினா அது பெர்ஃபெக்ட் ஹாரிசான்டலா இருக்கணும் அப்போ இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம் பெர்ஃபெக்ட் ஹாரிசான்டலா இருக்கு இதுதான் என்னோட ஆக்சிஸ் P2 ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா unpolarized light I0 is incident on P1 இங்க unpolarized light வந்து incident ஆகுது next a third polarite P3 is kept in between P1 and P2 such that it axis make an angle 45 degree with that P1 so எனக்கு இப்ப தேர்டா இன்னொரு ஒரு polarite எடுக்கணும் அதை வந்து between P1 and P2 வைக்க போறோம் அது சும்மா வைக்க கூடாது it should make an angle 45 degree with P1 அப்ப எப்படி வைக்கலாம்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இப்படி வைக்கலாம் ஓகே சோ நான் இமேஜினரா தான் வரேன் இங்க ஸ்லாண்டிங்கா அப்படி வைக்கலாம் ஃபைன் சோ this is P3 எனக்கு P1 ஓட ஆக்சிஸ் வந்து பெர்ஃபெக்ட் வெர்டிகலா இருக்கா சோ அதுக்கும் P3க்கும் it should make an angle 45 degree ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் நாம அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம் இவங்க கேக்குறது intensity of transmitted light through P2 அதாவது ஃபைனல் இன்டென்சிட்டி கேக்குறாங்க சோ இனிஷியலா இன்டென்சிட்டி என்ன இருந்துச்சு I0 இருந்துச்சு which is unpolarized light unpolarized light once polarized மேல incident ஆயிருச்சுனா it will get polarized and polarize ஆகும்போது அதோட intensity அப்படியே half ஆகும் ஸோ அப்போ இங்கே இனிஷியலா unpolarized light I0 எடுத்திருக்காங்க அது P1 மேல இன்சிடென்ட் ஆகுது அப்படி இன்சிடென்ட் ஆகி வெளியே டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது polarize ஆகும் and also அதோட intensity half ஆகும் I0/2 ஓகே ஸோ இப்போ இங்கே வெளியே வர intensity I0/2 that is polarized light again P3 குள்ள டிரான்ஸ்மிட் ஆகுமா அப்போ intensity என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா I is proportional to cos square theta ஓகே ஸோ இங்கே ஐன்றது ஃபைனல் இன்டென்சிட்டி இங்கே ப்ரொபோர்ஷனலுக்கு பதில நம்ம ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி தான் ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி என்னது I0/2 இன்டூ cos square தீட்டான்ற இடத்துல என்ன இருக்கு 45 டிகிரி இருக்கு ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I0/2 cos 45 வந்து 1/√2 ஸோ 1/√2 the whole square ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் இங்க உள்ள போச்சுன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் அப்போ I0/2 into 2 that will be I0/4 அப்போ P3ல இருந்து வெளியே வர டிரான்ஸ்மிட்டட் இன்டென்சிட்டி I0/4 ஓகே நெக்ஸ்ட் இப்போ எனக்கு P2 இருக்கு அப்போ இங்க பாருங்க எனக்கு P3க்கும் P2க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் பார்க்கணும் ஸோ இது ஸ்லாண்டிங்கா இருக்கா P3க்கும் P2க்கும் again 45 டிகிரி மேக் ஆகும் ஏன்னா அப்பதான் 45 plus 45 90 டிகிரி இனிஷியலா P1க்கும் P2க்கும் நடுவுல ஆங்கிள் 90 டிகிரி எல்லாமே பேலன்ஸ் ஆகணும் ஓகே ஸோ அப்போ இங்க எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற லைட் பார்க்கணும் சேம் ஃபார்மேட் இதே தான் எடுத்துக்க போறோம் அது I' is equal to ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி பார்ப்போம் ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி என்னது
I0 by 4 into cos square theta இடத்துல 45. So again cos 45 ன்றது 1 by root 2. So I0 by 4 into 1 by root 2 the whole square. So இந்த square and root cancel ஆயிரும். Again எனக்கு 2 வரும். I0 by 4 into 2 that will be 8. So I0 by 8. Okay, we'll check the option. எனக்கு இங்க transmit ஆகுற light வந்து I0 by 8 ன்னு இருக்கணும். Option C is the right answer. இந்த செஷனோட last question பார்க்கலாம். Unpolarized light is incident from air on a plane surface of material of refractive index mu. At a particular angle of incidence I, it is found that reflected and refracted ray are perpendicular to each other. So, இது எதோட condition? Brewster's law ஓட condition. Okay. So, இப்போ என்ன கேக்குறாங்க? Which of the following option is correct for this situation கேக்குறாங்க. So, இதுதான் வந்து Brewster's law. So, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு particular angle-ல light வந்து incident ஆகுது. அப்போ reflected ray and refracted ray both makes an angle 90 degree. அப்படி 90 degree make பண்ணும்போது இங்க incident ஆகிற incident ray you call it as polarizing angle IP. அந்த polarizing angle தான் இவங்க I ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த condition வச்சு நம்ம ஒரு formula படிச்சிருப்போம். That is refractive index of the material mu is equal to tan IP. இங்க IP ன்றதா I. So அப்போ reform பண்ணலாம் tan I. Okay, that is equal to refractive index. இங்க பாருங்க angle கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ reform பண்ணலாம். நமக்கு இந்த tan oppositeல போச்சுன்னா tan inverse of mu is equal to I. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? tan inverse of 1 by mu னு கொடுத்திருக்காங்க. So this is wrong. And எனக்கு sin இருக்கவும் possible கிடையாது. அப்ப அதுவும் wrong தான். Next பார்க்கலாம் second option. Reflected ray is polarized with the electric vector perpendicular to the plane of incidence. So reflected ray complete polarize ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. refracted பத்தி எதுவுமே சொல்ல. நீங்க கண்டிஷன் கொடுத்திருக்கான் பாருங்க. reflected ray complete polarize ஆகும் at the polarizing angle. But refracted வந்து partial தான் polarize ஆகும். அப்ப you can check the option. Option 2 is the right answer. So direct theory question from the condition ல இருந்து கேட்டிருக்காங்க. And இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. If you have any suggestion or queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you students.